ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள். பதம் 41. மார்க்கந்தியத்தே முகபத்மநீடைஸ் சந்த சுபர்ணைர் ருக்ஷயோ விவிக்தே யஸ்யாக மர்ஷோத சரித்வராயா பதம் பதம் தீர்த்த பத பிரபன்னா. மொழிபெயர்ப்பு. பகவானின் தாமரை பாதங்கள் எல்லா தீர்த்த ஸ்தலங்களுக்கும் புகலிடமாக விளங்குகின்றனர். வேதங்கள் என்னும் சிறகுகளால் தூக்கிச் செல்லப்படும் தெளிந்த மனதுடைய மாமுனிவர்கள் பறவைக்கூடு போன்ற உங்களுடைய தாமரை திருமுகத்தையே எப்பொழுதும் தேடி அலைகின்றனர். அவர்களில் சிலர் மிகச்சிறந்த நதியும் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் ஒருவரை விடுவிப்பதுமான கங்கையை புகலிடம் கொள்வதன் மூலமாக ஒவ்வொரு அடிக்கும் உங்களுடைய தாமரை பாதங்களையே சரணடைகின்றன. பொருளுரை. அன்னப்பறவைகளுடன் ஒப்பிடப்படும் பரமஹம்சர்கள் தங்களுடைய வசிப்பிடங்களை தாமரை இதழ்களின் மீது அமைத்து கொள்கின்றனர். ஜட உலகில் தாமரை மலரின் அழகு அனைத்திலும் உயர்ந்ததாக கருதப்படுவதால் பகவானின் உன்னதமான உடல் அங்கங்கள் எப்பொழுதும் தாமரை மலருடன் ஒப்பிடப்படுகின்றன. வேதங்களில் அல்லது பகவத்கீதையில் பகவானாலேயே அறிவு புகட்டப்பட்டு இருப்பதால் அதுதான் உலகிலேயே மிகவும் அழகு வாய்ந்ததாகும். பரமஹம்சர்கள் தங்களது வசிப்பிடத்தை பகவானின் தாமரை போன்ற முகத்தில் வைத்துக்கொண்டு வேதஞானம் என்னும் சிறகுகளால் அடையப்படும் அவரது தாமரை பாதங்களையே எப்பொழுதும் தேடி அலைகின்றனர். பகவான் எல்லா தோற்றங்களுக்கும் மூல பிறப்பிடமாக இருப்பதால் வேத ஞானம் பெற்ற அறிவாளிகள் பகவானின் புகலிடத்தை தேடுகின்றனர். பகவத்கீதை குறிப்பிடுவது போல வேத அறிவு முழுவதும் பரமபுருஷரை புரிந்து கொள்வதற்காகவே உள்ளது. அன்னப்பறவைகளைப் போன்ற புத்திசாலிகள் பலனற்ற மனோதத்துவ கற்பனைகளில் ஈடுபட்டு மனோதரத்தில் சஞ்சரிக்காமல் எல்லா வழிகளிலும் பகவானையே புகலிடம் கொள்கின்றனர். பகவான் பரம கருணாமூர்த்தி ஆவார். எனவே ஒவ்வொரு அடியிலும் விளையும் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட அனைவரும் புனிதமான கங்கை நீரில் குளிக்க வேண்டும் என்பதற்காக இந்நதியை அவர் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவச் செய்துள்ளார். குளிப்பதாலேயே இறை உணர்வை எழுப்பக்கூடிய பல நதிகள் உலகில் உள்ளன. அத்தகைய நதிகளில் கங்கை நதி தலைமை வகிக்கிறது. இந்தியாவில் 5 புனித நதிகள் உள்ளன. அவற்றில் கங்கை அதிக புனிதமுடையதாகும். கங்கை நதியும் பகவத்கீதையும் மனித குலத்தின் மகிழ்ச்சிக்குரிய உன்னத ஊற்றுகளாகும். அறிவாளிகள் அவற்றை புகலிடம் கொண்டு பரமபதத்தை அடைகின்றனர். பகவத்கீதை பற்றிய கொஞ்ச அறிவும் சிறிதளவு கங்கை நீரை குடிப்பதும் ஒருவரை யமராஜனின் தண்டனையிலிருந்து காப்பாற்றும் என்று ஸ்ரீபாத சங்கராச்சாரியாரும் சிபாரிசு செய்துள்ளார். ஹரே கிருஷ்ணா.